புரட்சி தந்தை பெரியாரின் எழுத்தும் பேச்சும் ஒலிப்புத்தக வடிவில் திராவிடர் கழக இயக்க வெளியீடு. புரட்சி என்றால் என்ன? அது பயப்பட வேண்டிய விஷயமா என்பதைப் பற்றி சற்று யோசித்துப் பார்ப்போம். சாதாரணமாக ஒரு மனிதன் இடம் விட்டு மற்றொரு இடத்திற்கு போவதற்கு தரையில் ஒரு மணிக்கு 4 மைல் வீதம் நடந்து கொண்டிருந்த நிலைமை மாறி ஒரு மணிக்கு 4000 மைல் ஆகாயத்தில் பறக்கும்படியான நிலைமையை அடைய யோசிப்பானேயானால் நடக்கும் விஷயத்தில் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான புரட்சியே ஆகும். இந்தப்படியான புரட்சியில் வெற்றி பெற்ற ஒருவன் ஆகாயத்தில் ஒரு மணிக்கு 4000 மைல் பறக்கும்போது 6 மைல் வீதம் நடையிலேயே இருக்கிறவன் அதிசயப்பட வேண்டியதுதான். ஆனால் பயப்படுவதற்கு இதில் ஒன்றும் இல்லை. இதனால் யாருக்கும் எவ்வித கெடுதியும் இல்லை. எந்த ஒரு காரியத்தையும் மனிதன் அவனுடைய வெகுநாளைய பழக்கம், வழக்கம், நம்பிக்கை ஆகியவைகளுக்கு விரோதமாக ஆக்க முயற்சித்தால் அது புரட்சி என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அதனால் அனுகூலமடைகிறவர்கள் அதை நன்மையான காரியம் என்று சொல்லி புகழவும், அதனால் தீமையடைகின்றவர்கள் அதை கெட்ட காரியம் என்று சொல்லி இகழவும், சரியான முறையில் எதிர்க்க சக்தியில்லாதவர்கள் தப்பு அர்த்தம் கற்பித்து மக்களுக்குள் புகுத்தி அதன் மூலம் எதிர்ப்பு ஏற்படச் செய்கிறார்கள். ஆனால் மனித சமூகத்தில் புரட்சி என்பது மிகச் சாதாரணமாய் இருந்து காரியத்தில் நடைபெற்றுத்தான் வருகின்றது. மனிதனுக்கு முற்போக்கு அறிவும் அக்கறையும் ஏற்பட ஏற்பட புதிய புதிய உணர்ச்சிகள் தோன்ற தோன்ற மாறுதல்கள் என்கிற புரட்சி உண்டாகிக் கொண்டேதான் இருக்கும். புரட்சி என்றால் என்ன? ஒரு விஷயம் அதன் பழக்க வழக்க நிலையிலிருந்து மாற்றமடைவதும் அதிலும் அது அடியோடு தலைகீழ் நிலை அடையும்படி மாற்றமடைவதுமேதான் புரட்சி என்று சொல்லப்படுவதாகும். அந்தப்படி இப்போது நம் கண்முன்னாலேயே எவ்வளவோ காட்சிகளை கண்ணால் பார்த்துவிட்டோம், காதால் கேட்டுவிட்டோம். மாறுதலும் மருட்சியும் ஒவ்வொரு புரட்சியிலும் எந்தெந்த தேசம் பூமிக்குள் போய்விட்டது, எந்த சமூகம் பூண்டற்று போய்விட்டது. மாறுதல் ஏற்படும்போது சற்று தடபுடலாய் மக்கள் மிரளுவதும், சிறிது நாளானவுடன் இது இயற்கையாய் ஆகிவிடுவதும், பிறகு அதிலிருந்து மற்றொரு புரட்சி ஆரம்பிப்பதும் சகஜம்தானே. சாதாரணமாக அரசியல் துறையில் ஏற்பட்ட புரட்சியை எடுத்துக் கொள்ளுங்கள். நமது நாட்டில் அரசர்கள் எல்லாம் கடவுள் அவதாரங்கள் அல்லவா? கடவுள் அம்சங்கள் அல்லவா? கடவுள் கடாட்சம் பெற்றவர்கள் அல்லவா? இதுதானே அரசனை பற்றிய நமது சாஸ்திரங்கள் என்பவைகளாலும் புராணங்கள் என்பவைகளாலும் சொல்லப்பட்ட சத்திய வாக்கு. சமீப காலம் வரை நாம் அரசரை விஷ்ணு அம்சம் என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லையா? அரசர் கடவுள் அவதார அம்சம் என்பதாக கூறிக்கொண்டும் புராணங்கள் படித்துக் கொண்டும் இருக்கவில்லையா? இன்றும் பலர் அம்மாதிரி படித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஆனால் நாம் இப்போது என்ன சொல்கிறோம்? மனித சமூகத்திற்கு அரசன் எதற்கு என்று கேட்கும் நிலைமைக்கு வந்துவிடவில்லையா? எங்களுக்கு ஒரு சக்கரவர்த்தியோ அரசனோ இருப்பது எங்கள் சுயமரியாதைக்கு குறைவு என்று சொல்ல வந்துவிட்டோமா இல்லையா? ராஜபக்தி, ராஜ வாழ்த்து என்பன அடிமைத்தனம் என்று சொல்ல வந்துவிட்டோமா இல்லையா? அந்தப்படியே பல தேசங்களில் அரசர்கள் ஒழிந்து விட்டார்களா இல்லையா? ஆகவே அரசியல் துறையில் இது ஒரு பெரிய புரட்சியா இல்லையா என்று உங்களை கேட்கிறேன். இந்த புரட்சியால் என்ன ஆபத்து வந்துவிட்டது? எந்த தேசம் மண்ணில் புதைந்து விட்டது? யார் தலை போய்விட்டது? அரசர்கள் ஒழிக்கப்பட்ட தேசம் நெருப்பு பற்றி எரிந்து விட்டதா? அல்லது பாலைவனமாகிவிட்டதா? சுமார் 60-70 வருஷங்களுக்கு முன் அரசாங்கத்தை குறைகூறவோ மாற்றவோ யாராவது நாட்டில் கருதியிருப்பார்களா என்று யோசித்துப் பாருங்கள். எந்த புராணத்திலாவது சாஸ்திரத்திலாவது அரசன் வேண்டாம் என்று சொன்னதாக பார்த்திருக்கிறோமா? இன்று எப்படி தைரியமாய் சொல்ல வந்துவிட்டோம்? இது ஒரு பெரிய புரட்சி இல்லையா என யோசித்துப் பாருங்கள். இதுபோலவே மக்களில் ஒரு சாராரை பூதேவர்கள் இந்த உலக கடவுள் என்றும், மற்றொரு சாராரை கண்ணினாலும் பார்க்கத்தகாதவர்கள் என்றும் சண்டாளர்கள் என்றும் கருதியிருந்தோமா இல்லையா? இதற்கு வேத புராண சாஸ்திர ஆதாரங்கள், கடவுள் வாக்குகள் இருக்கின்றன என்று சொல்லி பூதேவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டு சண்டாளர்களை தெருவில் நடக்க விடாமல் துரத்தி அடித்து வந்தோமா இல்லையா? ஆனால் இன்று அவர்களை தெருவில் மாத்திரம் அல்லாமல் கோயிலுக்குள்ளும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்றோமா இல்லையா? இப்படி சொல்லுகின்றவர்கள் மகாத்மா என்று அழைக்கப்படுகின்றார்களா இல்லையா? மற்றும் இம்மாதிரி சண்டாளர்கள் கண்ணுக்கே தென்படக்கூடாது, கிட்டவே வரக்கூடாது என்று இருந்ததெல்லாம் போய் இப்போது அவர்கள் பக்கத்தில் போய் உட்கார ஆள்மேல் ஆள் போட்டி போட்டு ஐயங்கார், சாஸ்திரிகள், ராவ்ஜீக்கள், பண்டார சந்நிதிகள், பட்டக்காரர்கள் ஆளுக்கு 10,000 5,000 ரூபாய்கள் தேர்தல்களில் செலவு செய்து அந்த ஸ்தானங்களை அடைய முயற்சிக்கிறார்களா இல்லையா? சமூக வழக்கங்களில் 10 வயது பெண்ணை கட்டிக் கொடுக்காவிட்டால் பெற்றோர்கள் நரகத்திற்கு போய்விடுவார்கள், பெண்ணும் விபச்சார தோஷத்திற்கு ஆளாய்விடும் என்று கூறிய வேத சாஸ்திரங்களையும் ரிஷிகள் வாக்கியங்களையும் பழக்க வழக்கங்களையும் குப்பையில் தள்ளிவிட்டு 14 வயதான பிறகு பெண் ருதுவான பிறகுதான் கல்யாணம் செய்ய வேண்டும்
இல்லாவிட்டால் தண்டனை அடைய வேண்டும் என்று சொல்லி சட்டம் செய்து விட்டோமா இல்லையா? எனவே இவைகளெல்லாம் சமூக புரட்சியே ஆகும். இதனால் யாருக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது? யார் என்ன கஷ்டப்படுகிறார்கள்? ஆகவே அரசியல் துறையிலும் சமூகத் துறையிலும் எவ்வளவு புரட்சிகள் செய்ய முன்வந்து விட்டோம், செய்தும் விட்டோம். இவைகள் எவ்வளவு சர்வசாதாரணமான விஷயமாகவும் மிகவும் நியாயமானதாகவும் அறிவுடைமையாகவும் மக்கள் சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் கருதப்படுகின்றன என்பதை கவனித்துப் பாருங்கள். மற்றும் உலகத்தையே படைத்து காக்கும் கடவுள் விஷயம் இன்று உலகில் நம் நாட்டில் என்ன பாடுபடுகின்றது? அக்கடவுளை அடையும் மார்க்கமாகிய மத விஷயம் இன்று என்ன பாடுபடுகின்றது? இவைகள் கடவுள் புரட்சி, மதப்புரட்சி அல்லவா? இதனால் மக்களுக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது? ஆகவே இவ்விஷயங்களில் ஆபத்து ஆபத்து என்று சொல்லப்படுவதெல்லாம் நன்றாய் யோசித்துப் பார்த்தால் அவற்றால் யார் யார் நன்மையடைந்து வந்தார்களோ அவர்களுக்குத்தான் ஆபத்தாய் காணப்படுகின்றதே அல்லாமல் வேறு என்ன? இவர்கள் யார்? இவர்கள் மக்கள் சமூகத்திற்கு 100க்கு எத்தனை பேர்கள் என்று பார்த்தால் லட்சியம் செய்யக்கூடிய அளவா என்பது விளங்கும். ஆகவே அரசியல், சமூக இயல், அறிவியல் ஆகியவற்றில் பெருத்த புரட்சிகள் ஏற்பட்டு அவை சாதாரணமாய் நடந்து வருகின்றதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எனவே மேற்கண்ட புரட்சிகள் போல், அதாவது அரசன் ஏன், உயர்ந்த ஜாதி ஏன், தாழ்ந்த ஜாதி ஏன், கடவுள் ஏன், மதம் ஏன் என்று சொல்லுவது போலவே இப்போது பணக்காரன் ஏன், பிரபு ஏன், முதலாளி ஏன், ஏழை ஏன், அடிமை ஏன் என்று கேட்கிறோம். இந்தப்படி ஏன் கேட்கிறோம்? முதலில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாறுதலடைய துணிந்து விட்டோம். அதற்கு ஏற்பட்டிருந்த கட்டுப்பாடு, காவல் ஆகியவைகளை அலட்சியம் செய்துவிட்டோம். அதே தைரியமும் அதே அறிவும் அதே அவசியமும் அதே முற்போக்கு உணர்ச்சியும் அதற்கு அடுத்த நிலைமைக்கு மக்களை தாமாகவே கொண்டு போகின்றன. பட்டாளம், பீரங்கி, ஆகாயக்கப்பல், வெடிகுண்டு, 20 மைல் பீரங்கி, விஷப்புகை, வெடி முதலிய பலமும் கடவுள் அவதாரமும் உள்ள அரசனை வேண்டாம், மூட்டை கட்டிக்குள் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு அது நியாயமும் அவசியமும் என்று தோன்றி பல அரசர்கள் ஒழிக்கப்பட்டு போன பிறகு அதைவிட கஷ்டமானதும் நினைக்க முடியாததுமான காரியமா இந்த பணக்காரன் ஏன், ஏழை ஏன் என்று கேட்கும் விஷயம் என்றுதான் கேட்கிறேன். முன்னையதை விட இதற்கு என்ன அதிக பலம் வேண்டும்? அல்லது அது என்ன ஒரு பெரிய பாவமான காரியமாகும்? அரசன், ஜாதி, கடவுள், மதம், பழக்க வழக்கம் ஆகியவைகளெல்லாம் பணக்காரனையும் பார்ப்பானையும் காப்பாற்ற ஏற்பாடு செய்து கற்பித்து வைத்த சாதனங்களையொழிய இவைகள் இயற்கையா? காற்றைப் போல் இன்றியமையாததா? எப்பொழுது அவைகளுக்கே ஆபத்து வந்துவிட்டதோ அப்பொழுதே பணக்காரர்கள் நிலை காவலில்லா சொத்து காணாமல் போவது போல் மறைவுபட வேண்டியதுதானே? இதனால் யாருக்கு என்ன நஷ்டம்? உண்மையான நடுநிலைமையும் அறிவும் இருக்கின்றவன் இதை எப்படி குற்றம் என்று சொல்ல முடியும்? இது சாதாரணமாய் அறிவும் முற்போக்கு உணர்ச்சியும் உள்ள எவனுக்கும் தோன்றக்கூடிய காரியம்தானே. இதை வெளியில் சொல்லுவது தப்பு, சட்டவிரோதம் என்று மிரட்டினால் சிலர் வேண்டுமானால் வாயினால் சொல்ல பயப்படுவார்கள். ஆனால் இது அவர்கள் மனதில் உதிக்கக்கூடாது என்று சொல்ல முடியுமா? ஒரு சமயம் சிலர் இது சாத்தியப்படுமா என்று கேட்கலாம். இப்படி கேட்பது வேறு விஷயம். ஒரு விஷயம் சரியா தப்பா என்று கவனித்த பிறகுதான் அது சாத்தியப்படுமா என்கிறதை பற்றி யோசிக்க வேண்டும். அரசன் வேண்டாம் என்கின்ற விஷயத்தை நாம் அசாத்திய விஷயம் என்றா கருதுகின்றோம்? அரசனுக்கு உள்ள படை, பட்டாளம், வெடிகுண்டு, பீரங்கிகளையெல்லாம் விட இந்த பணக்காரனுக்கும் முதலாளிக்கும் என்ன அவ்வளவு பலமான காவல் இருக்கின்றது? அரசனை விட பணக்காரனுக்கு என்ன அவ்வளவு அதிகமான வேத சாஸ்திர புராண பாதுகாப்புகள் இருக்கின்றன? அவர்கள் நிலைமையே இப்போது காற்றாய் பறக்கின்றது. பணக்காரர் நிலைமைக்கு என்ன பளுவு இருக்கின்றது? வரிசை கிரமத்தில் அவர்கள் நிலைமையை மாற்றமடைய வேண்டியதுதானே. சும்மா சமய சந்தர்ப்பம் இல்லாமல் அரசனையும் பார்ப்பனரையும் திட்டி ஊரார் மெச்சும்படி பேசி கடவுளையும் மதத்தையும் பரிகாசம் பண்ணிக்கொண்டு இருப்பதுதான் சுயமரியாதை கட்சியின் லட்சியமா என்று யோசித்துப் பாருங்கள். ஒரு மனிதனின் சுயமரியாதை உணர்ச்சிக்கு எது எது பாதகமாய் காணப்படுகின்றதோ அவைகளையெல்லாம் மாற்றுவதுதான் உண்மையான சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கமாகுமே தவிர அரசனுக்கு பதிலாக பார்ப்பானை ஏற்றி வைப்பதும் பார்ப்பானுக்கு பதிலாக பணக்காரனை பட்டத்தில் வைப்பதும் ஒரு நாளும் சுயமரியாதை ஆகாது. இவையெல்லாம் சுயநல மரியாதையே ஆகும். அன்றியும் அரசன் வேண்டாம் என்றாலும் பார்ப்பான் வேண்டாமென்றாலும் பணக்காரன் வேண்டாமென்றாலும் இதனால் கஷ்டப்படும் மக்கள் 100க்கு 10 பேர்கள் கூட இருக்க மாட்டார்கள். இவை ஒழிந்தால் சுகப்படும் மக்கள் 100க்கு 90 பேர்களுக்கு மேல் இருப்பார்கள். ஆகவே யாருடைய நன்மைக்கு ஏற்ற காரியம் செய்யப்பட வேண்டியது அறிவாளியின் கடமை என்பதை சிந்தித்துப் பாருங்கள். உண்மையான ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் வெறும் கோழியை தலைகீழாக கொண்டு போகப்படுவதையும் மாட்டின் கழுத்தில் ஒரு சிறு புண் இருப்பதையும் ஜீவகாருண்யம் என்று எண்ண மாட்டார்கள். பெரும்பான்மையான மக்கள் வெகு சிறுபான்மையோரின் சுயநலத்தால் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதைத்தான் கவனிப்பார்கள். ஐயோ, இந்த புரட்சியால் பணக்காரனின் மனம் பதறுமே என்று ஒரு அறிவாளியும் கருதமாட்டான். எப்படியெனில், ஒரு திருடனுக்காக பயந்து 100 பேர்கள் தங்கள் வீட்டுக் கதவை தாளிட்டு படுத்துக்கொண்டால் திருடன் பாடு பட்டினிதான். அதனால் திருடன் மனம் பதறுமே, ஏமாற்றமடைய நேரிடுமே,
அவன் பிள்ளைகுட்டிகள் பதறுவார்களே என்று சொல்லி எல்லோரும் கதவை திறந்து போட்டே படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இதை ஜீவகாருண்யம் என்று நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? பெரிய மாறுதல்கள் உண்டாக்கப்பட வேண்டிய அவசியங்கள் ஏற்பட்டால் குறுகிய நோக்கக்காரர்களும் சுயநல நோக்கக்காரர்களும் சில சமயங்களில் மன கஷ்டப்படத்தான் நேரும். அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? எலியும் பூனையும் பாம்பும் தேளும் போகின்ற கோவிலுக்குள் மனிதன் போவதானால் எத்தனை சங்கராச்சாரிகளின் மனம் பதறுகிறது. இதில் ஏதாவது நாணயமோ உண்மையோ இருக்க முடியுமா? இதற்காக எவ்வித பலாத்காரமும் செய்துதான் ஆக வேண்டும் என்பது நமது கருத்தல்ல. ஆனால் பலாத்காரத்துக்கு பலவந்தமாய் வருகிறவர்களிடமிருந்து எப்படி மீள வேண்டுமோ அதற்கு தயாராகத்தான் இருக்க வேண்டும். இதற்காக எந்த பணக்காரரும் கஷ்டப்பட வேண்டியிருக்காது. யாரும் பட்டினி கிடக்க நேராது. நல்லுணர்வு ஏற்பட்டுவிட்டால் இது ஒரு நொடியில் முடியக்கூடிய காரியமே ஆகும். உலகில் பொருளாதார நெருக்கடியினால் ஏழைகள் தொழிலாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் பணக்காரர்களும் முதலாளிகளும் மாத்திரம் சுகப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? ஒவ்வொரு கருத்துள்ள பணக்காரனுக்கும் இருக்கின்ற கவலை உங்களுக்கு தெரியாததா? அவன் அதை சம்பாதிக்கும் வழியில் கஷ்டப்படுவதை விட கவலைப்படுவதை விட அதிகமாகவே அதை காப்பாற்றுவதில் கவலைப்படுகிறான். லாப நஷ்டம் வரும் காலையிலும் அதிக லாபம் வரவில்லை என்றும் நஷ்டம் வந்துவிட்டதே என்றும் தான் கஷ்டப்படுகிறான். எவ்வளவு இருந்தபோதிலும் இன்னும் பொருள் சேர வேண்டுமென்றே ஆசைப்படுகிறான். கவலையும் பொறாமையும் அவனுக்கு சமமாகத்தானே இருந்து வருகின்றன. எவ்வளவோ கஷ்டங்களையும் தொல்லைகளையும் சகித்துக் கொண்டும் பெருங்கவலைக்கு ஆளாய்க்கொண்டும் தான் தன்னை பணக்காரன் என்று பிறர் மதிக்க வேண்டுமென்று கருதுகிறான். இதனால் உண்மையில் லாபம் ஒன்றுமில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள பழக்கம் வழக்கம் பெருமையின் முறை ஆகியவைகளுக்கு அடிமைப்பட்டே பணக்காரனாக ஆசைப்படுகிறான். ஆகவே பணக்கார தன்மை என்பது போய்விடுவதால் மனித சமூகத்துக்கு ஒரு கஷ்டமும் வந்துவிடாது. பணக்காரத்தன்மை போய்விட்டால் எல்லா மக்களின் நன்மையை பொறுத்த காரியங்களையெல்லாம் கவனிக்க வேண்டிய சமதர்மக் கொள்கை கொண்ட ஆட்சிதான் நடைபெறும். இழிநிலைக்கு காரணம் மனித சமூகத்தின் கஷ்ட நிலைமைக்கும் இழிதன்மைக்கும் ஓய்வற்ற தன்மைக்கும் சதா கவலைக்கும் காரணமாயிருப்பதே இந்த பணக்காரத்தன்மையும் ஏழ்மைத்தன்மையுமே ஆகும். மனிதப் பிறவி உயர்ந்ததென்றும் அருமையானதென்றும் மற்ற ஜீவராசிகளை விட மேம்பட்ட அறிவின் பயனை அனுபவிப்பதென்றும் சொல்லுகிறார்கள். நான் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. இன்றைய மனித சமூக திட்டம் சரியென்று ஒப்புக்கொள்வதானால் அரிதரிது மானிடராய் பிறத்தலரிது என்பது சோம்பேறிகள் பகுத்தறிவற்றவர்கள் ஆகியவர்களின் ஞானம் என்று சொல்ல வேண்டியிருப்பதோடு நான் இழிவு மனிதராய் பிறத்தல் இழிவு என்று சொல்லுவேன். மனித பிறப்பின் இழிவுக்கும் கஷ்டத்திற்கும் அவனது இன்றைய வாழ்க்கை திட்டமே காரணமாயிருக்கிறது. மனிதனை விட மற்ற ஜீவ பிராணிகளில் தன் இனத்தை அடிமை கொண்டு வருத்தி வதைத்து வாழ்கின்ற ஜீவன் மிக அபூர்வமே ஆகும். மனிதனை விட மற்ற ஜீவ பிராணிகளில் நாளைக்கு என் கதி என்ன, என் பிள்ளைகுட்டி பேத்தி பிதிர் ஆகியவர்களுக்கு என்ன கதி, உலகம் உள்ளவரை நானும் என் சந்ததியும் உலகில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேலாய் வாழ்வதற்கு என்ன மார்க்கம் என்று கருதி தன் சமூகத்தையே சகலவித அயோக்கியத்தனங்களாலும் வதைத்து நலம் பெறும் ஜீவன்கள் மிக மிக அருமையாகவே இருக்கும். மனித சமூகத்தாலேயே எதை இழிவான கொடுமையான குணம் என்று கருதுகின்றோமோ அவையெல்லாம் உலகிலுள்ள எந்த இழிவான ஜீவன் என்று சொல்லப்படுவதை விட மனிதனிடத்திலேயே அதிகமாயிருக்கின்றது. கழுதை மேல் கழுதை சவாரி செய்கின்றதா? புலி மேல் புலி சவாரி செய்கின்றதா? பாம்பு தேள் ஆகியவை மேல் பாம்பு தேள் சவாரி செய்கின்றதா? ஆனால் மனிதன் மேல் மனிதன் சவாரி செய்கின்றானா இல்லையா? ஆகவே மனிதனிடம் என்ன உயர்வான குணங்கள் இருக்க காண்கிறோம்? கடவுளும் மனிதரும். அரசன், ஜாதி, மதம், கடவுள், பணக்காரன் ஆகிய தன்மைகளெல்லாம் மேல்கண்ட இழிதன்மைக்கும் அக்கிரமத்தன்மைக்கும் மனித ஜீவகாருண்யம் அற்ற தன்மைக்கும் அனுகூலமாயிருக்கின்றதா இல்லையா? மனிதன் தனது சமூகத்தை வஞ்சித்து பொருள் சேர்த்து பகுத்தறிவுள்ள தனது பெண்டு பிள்ளைக்கு பணம் சேர்த்து வைக்க வேண்டுமென்று சொல்லுகிறான். ஆனால் மிருகம், பட்சி ஆகியவைகள் பகுத்தறிவு இல்லாத தனது பெண்டு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க கருதுவதில்லை. தனது குட்டிகளையும் குஞ்சுகளையும் அவை தானாக ஓடியாடும் பருவம் வந்தவுடன் தனித்து வாழ்ந்து கொள்ளும்படி கடித்தும் கொத்தியும் துரத்தி விடுகின்றன. அவற்றை பற்றிய கவலையோ ஞாபகமோ கூட அவைகளுக்கு கிடையாது. மனிதனின் பிறப்பு கடவுளால் என்கிறோம், இறப்பு கடவுளால் என்கிறோம். இவ்விரண்டிற்கும் காரணமாய் காணப்படுவது மனிதன் நடப்பாய் இருப்பதால் அந்த நடப்பும் கடவுளால்தான் நடைபெறுகின்றது என்று சொல்லுகிறார்கள். மனிதனுடைய நடப்போ பெரிதும் நான் மேலே சொல்லியது போலவேதான் கவலையும் கொடுமையும் நிறைந்ததாய் இருந்து வருகின்றது. இப்படிப்பட்ட நடப்புக்கும் கடவுளை காரணமாக்குகின்றவர்கள் கடவுளை மேன்மைப்படுத்தினவர்களா அல்லது கீழ்மைப்படுத்தினவர்களா என்று யோசித்துப் பாருங்கள். செல்வவான் சோம்பேறியாயிருந்து வாழ உரிமையுடையவன் என்கின்ற ஒரு நிலைமை உலகில் இல்லையானால் கடவுளுக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அரசனுக்கும் உலகில் இடம் இருக்குமா என்று யோசித்துப் பாருங்கள். திதி. இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டுமென்றால்
இறந்து போனவர்களின் ஆத்மாவை பற்றி 3 விதமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இறந்து போகும் ஜீவனின் ஆத்மா மற்றொரு சரீரத்தை பற்றிக் கொண்டுதான் இந்த சரீரத்தை விடுமாம். 2, இறந்து போன ஜீவனின் ஆத்மா இறந்தவுடன் பிதிர்லோகத்தை அடைந்து அங்கு இருக்குமாம். பிதிர்களாய் இல்லாத ஆத்மா எங்கு இருக்குமோ? 3, இறந்து போன ஜீவனின் ஆத்மா அதனதன் செய்கைக்கு தகுந்தபடி மோட்சத்திலோ நரகத்திலோ பலன் அனுபவித்துக் கொண்டிருக்குமாம். ஆகவே இந்த 3 கருத்துகளில் எது உண்மை? எதை முன்னிட்டு திதி கொடுப்பது? இது தவிர ஆத்மா என்பது கண்ணுக்கு தெரியாதது என்றும் சரீரம், உருவம், குணம் இல்லாதது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே. சரீரம், உருவம், குணம் இல்லாததற்கு நாம் பார்ப்பானிடம் கொடுக்கும் அரிசி, பருப்பு, செருப்பு, விளக்கமாறு ஆகியவை எப்படி போய்ச் சேரும்? அவற்றை ஆத்மா எப்படி அனுபவிக்க முடியும்? இதுவரை நீங்கள் கேட்டது 1949ஆம் ஆண்டு ஜூன் 13 அன்று தந்தை பெரியார் அவர்கள் விடுதலையில் எழுதி வெளிவந்த கட்டுரை. புரட்சி என்றால் என்ன? கொல்கத்தா சவுக் மைதானத்தில் நடைபெற்ற புரட்சி நாள் கொண்டாட்டக் கூட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய உரை. இன்று இங்கு புரட்சி நாள் என்பதன் பெயரால் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறோம். புரட்சி என்றால் என்ன? எதற்காக புரட்சி செய்வது? நாம் ஏன் அந்நாளை கொண்டாடுகிறோம்? இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதென்ன என்பவைகளைப் பற்றி முதலில் பேச கருதியிருக்கிறேன். பிறகு ரஷ்ய புரட்சி நாளை ரஷ்யாவில் கொண்டாடியதை பார்த்ததையும் மற்ற நாடுகளில் கொண்டாடப்பட்டதை பார்த்ததையும் பற்றி பின்னால் சொல்கிறேன். ஒரு தலைகீழான மாறுதலுக்குத்தான் புரட்சி நாள் என்பது. ரஷ்ய புரட்சி என்பது கஷ்டப்பட்ட மக்கள் மேலும் கஷ்டப்பட்டு தம் மக்களிடமிருந்து விடுதலை பெற்றதற்காக கொண்டாடும் விடுதலை நாள். ஐரோப்பிய நாடுகளில் புரட்சி நாள் விழா இது உலகில் எங்கும் கொண்டாடப்படுகிறது. நான் கொஞ்ச நாட்களுக்கு முன் ஐரோப்பிய நாட்டுக்குச் சென்றிருந்தபோது ரஷ்யாவில் பிப்ரவரி புரட்சி நாளும் மே 1ஆம் தேதி புரட்சி நாளும் கொண்டாடப்பட்டது. அடுத்த மாதம் பெர்லினில் இருந்தேன். அங்கு ஜூன் மாதத்தில் ஒரு புரட்சி நாள் கொண்டாடப்பட்டது. பிறகு லண்டன் சென்றேன். அங்கு ஜூலை மாதத்தில் ஒரு பெரிய தொழிலாளர் புரட்சி நாள் கொண்டாடப்பட்டது. அதைவிட பெரிதாக பாரிஸில் ஆகஸ்ட் மாதத்தில் பிரெஞ்சு புரட்சி நாள் கொண்டாடப்பட்டதை பார்த்தேன். அப்படியே ஸ்பெயினுக்கு போனபோது அங்கும் ஒரு புரட்சி நாள் கொண்டாடினார்கள். இப்படியே உலகத்தில் பல இடங்களிலும் கொண்டாடுகிறார்கள். நம் நாட்டிலும் புரட்சி நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் நம் நாட்டில் கொண்டாடப்படும் புரட்சி நாட்களை புரட்சி நாள் என்று சொல்லுவதில்லை. அவற்றை பண்டிகை என்றும் உற்சவம் என்றும் சொல்லிக் கொண்டாடுகிறோம். திராவிடர்களை வென்ற நாள் புரட்சி. இங்கு கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை ஒரு புரட்சி நாள் கொண்டாட்டம்தான். அது ஆரியர்கள் திராவிடர்களை வென்ற நாளையும் திராவிட அரசனை கொன்ற நாளையும் கொண்டாடுவது. அதுபோலவே எங்கள் நாட்டில் மற்றும் பல உற்சவங்கள் கொண்டாடுகிறார்கள். அவற்றுள் ஒரு உற்சவம் சமணர்களை சைவர்கள் வென்று சமணர்களை 10,000 கணக்கில் கழுவேற்றிக் கொன்ற நாள் கொண்டாடப்படுவதாகும். இப்படி பல உண்டு. ஆகவே புரட்சி என்றால் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் மாத்திரம் நடப்பது அல்ல. ஓர் இனத்திற்கும் மற்றொரு இனத்திற்கும், ஒரு வகுப்புக்கும் மற்றொரு வகுப்புக்கும், ஒரு மதத்துக்கும் மற்றொரு மதத்துக்கும், அரசனுக்கும் பிரஜைக்கும், இன்னும் ஒரு கொள்கைக்கும் மற்றொரு கொள்கைக்கும், இப்படி பலவாறாக நடப்பதாகும். இதற்கு ரஷ்யாதான் முதல் ஆதாரம் என்று சொல்ல முடியாது. வெகுகாலமாக வெளிநாடுகளில் புரட்சி நாள் கொண்டாட்டங்கள் நடந்து வருகின்றன. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதென்ன? நமக்குள்ள கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள புரட்சி செய்ய வேண்டும் என்பதையும், அவைகள் என்னென்ன என்பதையும், அதை எப்படிச் செய்ய வேண்டும் என்பதையும், அதற்காக என்ன செய்ய வேண்டுமென்பதையும் பற்றி தெரிந்து கொள்வதையே நாம் இப்புரட்சி நாள் கொண்டாட்டத்தில் படிப்பனையாக கொள்ள வேண்டும். புரட்சி என்றால் அதில் அடங்கியிருக்கும் உணர்ச்சி ஒற்றுமையே ஆகும். அடுத்த பாகம் தியாக புத்தியே ஆகும். அதற்கு அடுத்தது சுயமரியாதையாகும். ஒற்றுமையும் தன்னல மறுப்பும் சுயமரியாதையும் புரட்சியின் ஏபிசிடி. இந்த ஏபிசிடி கூட படிக்காதவன் புரட்சியைப் பற்றி பேச தகுதியற்றவன். ரஷ்யாவை பார்த்து நம் நாட்டில் புரட்சிக்காரர்கள் முதலாளி ஒழிக தொழிலாளி வாழ்க என்று கூப்பாடு போடுகிறவர்கள் புரட்சியின் ஏபிசிடி படிக்காதவர்களே ஆகும். நம் நாட்டில் ரஷ்யாவில் இல்லாத பல காரியங்கள் புரட்சிக்கு விரோதமாக இருக்கின்றன. மத தொல்லைகள் எவ்வளவு, இனத் தொல்லைகள் எவ்வளவு, ஜாதி தொல்லைகள் எவ்வளவு, கலை, பழக்க வழக்க, ஆகார, உடை முதலியவைகள் எவ்வளவு, மூடநம்பிக்கை எவ்வளவு, இவைகளைப் பற்றி சிந்திக்கிறோமா? இங்குள்ள புரட்சி கூப்பாட்டுக்காரர் தங்கள் மதங்களை விட்டார்களா? இன உணர்ச்சியை, ஜாதியை, குறிப்பிட்ட கலை பழக்க உணர்ச்சிகளை விட்டார்களா? தங்கள் சுயநலத்தை விட்டார்களா? சுயமரியாதையை கவனிக்கிறார்களா? எவ்வித பேதமில்லாமல் ஒற்றுமையாய் இருக்கிறார்களா?
அவைகள் உள்ள நாட்டில்தான் திடீரென்று முதலாளி தொழிலாளி புரட்சி உண்டாக முடியும். ராஜா பிரஜைகள் புரட்சி கூட முடியும். நாம் அப்படிப்பட்ட புரட்சிக்கு விரோதமாயிருக்கும் தடைகளை நீக்க முதலில் புரட்சி செய்ய வேண்டும். ஜாதி, மதம், மூடநம்பிக்கை ஆகியவைகள் நம்மை விட்டு ஒழிய வேண்டும். முதலாவதாக தொழிலாளிக்காவது இவை ஒழிந்ததா? தொழிலாளர் தலைவர்களுக்காவது இவை ஒழிந்ததா? முக்கியமாக ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவதும் சுரண்டுவதும் நம் நாட்டில் ஒழிய வேண்டியதற்காகவே புரட்சி அவசியமானது. அது எந்தெந்த விதத்தில் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது, யாரை யார் எந்தெந்த விதத்தில் சுரண்டுகிறார்கள் என்பவைகளை பார்த்து அவைகள் எல்லாவற்றையும் ஒழிக்க புரட்சி செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள் வார்த்தையாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் இதை நன்றாய் உணர வேண்டும். புரட்சி நாள்கள் கொண்டாடுவதால் நமக்கு ஏற்பட வேண்டிய படிப்பினை இதுதான். முக்கியமாக புரட்சிக்காரனுக்கு பகுத்தறிவு வேண்டும். மூடநம்பிக்கை ஒழிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். கடவுள் சொல்லை நம்பினவனோ, கடவுள் கட்டளையை எதிர்பார்ப்பவனோ, மனுதர்மக்காரனோ புரட்சிக்காரனாக மாட்டான். ரிஷிகளையும் முனிவர்களையும் மகாத்மாக்களையும் நம்புகிறவன் புரட்சிக்காரனாக மாட்டான். புரட்சி தலைவர்களும் புரட்சி விருப்பமுடையவர்களும் மக்களுக்கு இதை முதலில் கற்பிக்க வேண்டும். ஏனெனில் புரட்சி தன்மை பொதுமக்கள் லட்சியமாக இருக்க வேண்டும். மூட நம்பிக்கையை வைத்துக்கொண்டு முதலாளி பணத்தை பிடுங்கி தொழிலாளிக்கு பங்கிட்டு கொடுத்துவிட்டால் புரட்சி வெற்றி பெற்று விட்டதாக ஆகிவிடாது. மூட நம்பிக்கை உள்ளவரை பணம் முதலாளிக்கு போய் சேராவிட்டாலும் முதல் இல்லாத முதலாளியாகிய கடவுளுக்கும் புரோகிதனுக்கும் மேல்ஜாதிக்காரனுக்கும் போய்ச் சேர்ந்துவிடும். மூடநம்பிக்கை உள்ள மக்களைக் கொண்டு புரட்சியை காப்பாற்றும் பலமான ஸ்தாபனம் அமைக்க முடியாது. ரஷ்யாவின் முக்கிய புரட்சி நாளாகிய மே 1ஆம் தேதி நாளன்று நான் மாஸ்கோவில் இருந்தேன். சுமார் 15 லட்சம் ஜனங்கள் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை தெருக்களிலேயே இருந்தார்கள். ஒவ்வொரு தொழில்காரரும் கூட்டம் கூட்டமாக தெருக்களில் கொடியுடனும் பாட்டுகளுடனும் நடித்துக்கொண்டே நகர்ந்த வண்ணமாக இருந்தார்கள். பெண்கள் உற்சாகம் சொல்லி முடியாது. ஊர்வலத்தில் உண்மையில் 3-4 மைல் நீளம் ஜனங்கள் நிரம்பி வரிசையாக இருந்தார்கள். அதில் பல வேஷங்கள் சென்றன. பாதிரிகளும் முல்லாக்களும் புரோகிதர்களும் குருமார்களும் போல் வேஷம் போட்டு அவர்களைப் போல் நடித்துக் காட்டிக்கொண்டே போனார்கள். முதலாளிகள், அரசர்கள், ஜமீன்தார்கள் போல வேஷம் போட்டு நடித்துக்கொண்டே போனார்கள். பக்தர்கள், ஏழைகள், தொழில் செய்பவர்கள், பிச்சைக்காரர்கள், கூலிக்காரர்கள் முதலியவர்கள் போல் வேஷம் போட்டுக்கொண்டு அவர்களது கொடுமைகளை நடித்துக் காட்டிக்கொண்டே போனார்கள். மற்றும் சுகாதாரம், வைத்தியம், பகுத்தறிவு, சுயமரியாதை ஆகியவைகளின் தன்மையையும் மூடநம்பிக்கை படம் போடுதல், மந்திரித்தல், தீர்த்தம் கொடுத்தல், காதில் உபதேசித்தல், ஊதுதல் ஆகியவைகளையும் நடித்துக் காட்டிக்கொண்டே போனார்கள். 3 மைல் உள்ள கூட்டம் 10-15 மைலுக்கு மேலாக நடந்து சென்று சிகப்பு சதுக்கத்தில் கூடினார்கள். பிறகு மாலையில் வெடிகளும் பானங்களும் புகைக்குண்டுகளும் விளக்குகளில் காட்சிகளும் குறிக்கோள் வார்த்தைகளும் காட்டப்பட்டன. லெனின் சமாதி கட்டடத்தின் மீது ஸ்டாலின் முதலியவர்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து வணக்கம் செலுத்திய வண்ணமாயிருந்தார்கள். 5 வயதுடைய சிறு குழந்தைகளுக்கு எல்லாம் புரட்சி என்றால் என்ன, முன்னிலை என்ன, பின்னிலை என்ன என்பவை நன்றாகத் தெரியும். அங்கு பாட்டு, நடிப்பு, டிராமா, சினிமா, வேடிக்கை, சம்பாஷணை, விகடம் எல்லாம் புரட்சி உணர்ச்சியை கொடுக்கக்கூடியவைகளே ஆகும். இங்கு உங்கள் நாட்டில் நல்ல தலைவர் இருக்கிறார், தோழர் ராய் அவர்கள். இவைகளை நன்றாய் உணர்ந்தவர், புரட்சி நடத்த கூட இருந்தவர். ரஷ்ய மக்கள் பெரும்பாலோரால் புகழப்படுபவர், தன்னலமற்றவர், நல்ல பகுத்தறிவாளி, நல்ல மூளையுள்ளவர். அவர் உண்மையில் மக்களை புரட்சிக்கு அழைத்துப் போகத்தக்க சிப்பாய். ஆதலால் அவரது பின்னின்று புரட்சிக்கு பக்குவமடையுங்கள். எனக்கு இங்கு பேச சந்தர்ப்பம் கொடுத்ததற்கும் நீங்கள் இவ்வளவு நேரம் இருந்து கேட்டதற்கும் நன்றி செலுத்துகிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது 1941ஆம் ஆண்டு நவம்பர் 16 அன்று மாலை கல்கத்தா சவுக் மைதானத்தில் நடைபெற்ற புரட்சி நாள் கொண்டாட்டக் கூட்டத்தில் தந்தை பெரியார் ஆற்றிய உரை. விடுதலை 19/11/1941.